கடவுளே முருகா! இந்து மொழி மாநாடு நடந்துச்சு. சரி நம்ம இப்ப அத பத்தி பேச வேண்டாம். எனக்கு கடவுள்கிட்ட நான் மிகவும் வேண்டியது இந்த ஆடியோ லான்ச்செல்லாம் தடை பண்ணுங்கப்பா. சாரி நீதிபதிகிட்ட போய் கேட்கணும். அந்த ஆடியோ லான்ச்லாம் போய் தடை பண்ணுங்கப்பா. முடியல. இந்த நடிகர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆடியோ லான்ச்ல பேசுறாங்க. மத்தபடி இந்த வெளிய பிரஸ் மீட்டோ, இல்ல ஒரு இன்டர்வியூவே குடுக்குறத நிப்பாட்டிட்டாங்க. ஆனா என்ன பண்றாய்ங்கன்னா, வெளிய இந்த ஆடியோ லான்ச் நடக்கும் தெரியுமா? அதில போய் பேசுறது. வாய்க்கு வந்தபடிலாம் பேசுறது. நம்ம தான் ஹீரோன்னு நெனச்சு பேசுறது. அவர்கள் ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கிறார்கள். நம்மள என்ன சொல்றது? நம்மள கேளிக்கைப்படுத்துகிறார்கள். நம்ம நேரத்த பொழுதுபோக்காக்குகிறார்கள். எல்லாம் சந்தோஷம் தான். உண்மதான். இல்லன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா தமிழ்நாடும், அரசியலும், சினிமாவும் ஒரு கலந்தது தான். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா என்ன சொல்ல வரேன்னா, நீங்க என்ன பேருக்கு வந்தாலும் பேசலாமா? நீங்க ஹீரோவா நடிக்கிறதுக்காக நீங்க ஒரு சமூகத்துக்கு எதுவுமே செய்யாம, நீங்களே உங்கள ஹீரோவா பாவிச்சுக்கிட்டு நீங்க பேசிட்டு இருக்காய்ங்க. நான் தான் ஹீரோப்பா, நான் தான் அந்த ரேஞ்சுலாம் இருக்காய்ங்க. நம்ம வந்து சாதாரண ஒரு நடிகரு, நம்ம ஒரு கதாபாத்திரத்த வச்சு நடிக்கிறோம். அந்த மைண்ட் செட்டே இல்லாம போயிட்டு, இங்க இப்ப இருக்கிற பாதி பேத்துக்கு. கமர்ஷியலா அது கொஞ்சம் ஹீரோயிசம் கொஞ்சம் தேவ தான். ஆனா அது எல்லை மீறி போய் கொண்டிருக்கிறது. இப்ப எதுக்காக சொல்றீங்கன்னு கேட்டா, இந்த குபேரா ஆடியோ லான்ச்ல பார்த்தீங்கன்னா, தனுஷ் அவர்கள் கதறி இருந்தாரு. இந்த மாரி என்ன நீங்க எவ்வளோதான் என்ன புரொபகண்டா பண்ணாலும் பரவால்ல, என் ஒரு சிங்கிள் கூட உருவ முடியாது. அப்படின்னு ரொம்ப பேச்சு பேசினாரு. ஆனா குபேரா படத்த வச்சு செஞ்சு வுட்டாய்ங்க. குபேரா படத்த வச்சு செஞ்சு வுட்டாய்ங்கன்னு சொல்றத விட, நான் குபேரா படத்த போய் பார்த்தேன். உண்மைய சொல்றேன். வாரிசு, குட் பேட் அக்லிய விட குபேரா படம் எனக்கு புடிச்சிருந்துச்சு. கோட்ட விட நல்லா இல்ல, ஒத்துக்கணும். ஆனா வாரிசு, குட் பேட் அக்லிய விட குபேரா படம் நல்லா தான் இருந்துச்சு. அது ஒரு நல்ல ஸ்டோரி தான். நல்ல ஒரு பணத்தை வைத்துக்கொண்டு நல்ல ஸ்டோரி தான். ஆனா தமிழ்நாட்ல எடுபடல. உண்மதான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் 3 மணி நேரம் கொஞ்சம் ரொம்ப போரே அடிச்சுச்சு. ஏன்னா தனுஷ் ஃபேனா இருந்தாலுமே கொஞ்சம் பார்க்குறது கஷ்டம் தான். அதுல ஒண்ணே ஒண்ணு தனுஷோட ஆக்டிங் மட்டும் இல்லன்னா, அந்த படம் ரொம்ப படுத்திருக்குமோன்னு எனக்கு கொஞ்சம் கேள்வி இருந்துச்சு. இன்னுமே 20 நிமிஷம் கட் பண்ணியிருக்கலாம். கட் பண்ணாலுமே கொஞ்சம் ஒரு மாரி மீடியம் படமா இருந்திருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஆனா தனுஷோட படங்கள் வரும்போது அவர் திட்டமிட்டு பொய் செய்திகளால் பரப்பப்பட்டு அடிக்கப்படுகிறாரா? அப்படிங்கிற ஒரு கேள்வியே தனுஷுக்கு ரொம்ப நாளாவே இருந்திருக்கு. அது உண்மையும் தான் கூட. யார் டைவர்ஸ் பண்ணாலும் காரணம் தனுஷ்னா அவரு என்ன பண்ணுவாரு? இல்ல கேட்கறேன். அவரு எத்தன பேர் கூட தான் பேசிட்டு இருப்பாரு அப்படி? அவரே பாவம் டைவர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இல்ல அத மீறி எத்தன பேர் கூட டைவர்ஸ் பண்ண முடியும்? ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க சிவகார்த்திகேயனுக்கும் அவருக்கும் ஆகல. நயன், விக்கி அவர்களுக்கும் ஆகல. அந்த Netflixல அந்த பாட்டுக்காக அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கா இருக்கட்டும், அது வந்து பெரிய விஷயமாச்சு. நம்ம இந்த விக்கிக்கும் நயனுக்கும் எங்க பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் ரவுடி தான் படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ். அங்கருந்தே அந்த படம் முடியும்போதே பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சிறப்பான பேச்சு இல்ல. நயன்தாரா பத்தி சொல்லவே தேவையில்ல. லேடி சூப்பர் ஸ்டார் அவங்க அப்படியே நடந்துப்பாங்க. யார்ட்டயும் ஃபோட்டோ குடுக்க மாட்டாங்க. தே ஆர் நாட் நார்மல் பீப்பிள்ல. அவங்கலாம் நார்மல் பீப்பிளே கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கிடணும். அப்படிதான் இருப்பாங்க. கண்டிப்பா அவங்க ஐடி விங் செயல்பட்டுருக்கானா? கண்டிப்பா செயல்பட்டுருக்கு. சூர்யா வந்து ஒரு மாரி சொல்லிட்டே இருப்பாரு. என்ன வந்து இந்த அரசியல் ரீதியா சில பேர் பிடிக்காதனால என்னையும் என் கட்சியும் டவுன் பிளேன் பண்றாங்க. கங்குவா மாரி படத்த யாருமே பார்க்க முடியாது. அத மீறி நம்ம பார்த்தோம். ஆனா ஜோதிகா அவர்களும், சூர்யா அவர்களும் சொன்னது தான். எங்கள வந்து அரசியல் ரீதியா ரொம்ப அரசியல் ரீதியத்தால அவங்கலாம் சேர்ந்து என்ன டவுன் பண்றான்னு சொன்னாங்க. அது உண்மை கிடையாது. அந்த படமே கேவலமா தான் இருந்துச்சு. ஆனா குபேராங்கிறது அப்படி நான் ஃபீல் பண்ண விரும்பல. கொஞ்சம் பரவால்லாம தான் இருந்துச்சு. தெலுங்கு பக்கம் இந்த படம் நல்ல சக்கப்போடு போடுது. தமிழ்நாட்டுல கொஞ்சம் தோல்விய தழுவுது. அது என்னன்னு தெரியல. ஆனா தனுஷோட கேள்வி அவருக்கு ஏற்கனவே ரொம்ப நாளா அந்த கேள்வி இருந்துச்சு. நம்மள வேணுக்குன்னு டவுன் ப்ளே பண்ணிட்டாங்களான்னு. எனக்குமே அந்த கேள்வி இருந்திருக்கு. வேணுக்குன்னே தனுஷ டவுன் ப்ளே பண்ணாங்களா? ஒரு நல்ல நடிகரு. அம் எனக்கு அவர் மேல தனிப்பட்ட விருப்பு வெறுப்புமே கிடையாது. ஆனா ஒரு நல்ல நடிகர். என்ன சொல்றது? ஒரு நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்காரு. ஹிந்தியில நடிக்காரு, ஹாலிவுட்ல நடிக்காரு. அவ்வளோ தூரம் பெருமை நடந்திருக்காரு. ஆ நீங்க ஒத்துக்கிட்டாலும், ஒத்துக்கலனாலும் அனிருத்துக்கும், சிவகார்த்திகேயனுக்கும் வாழ்க்கை குடுத்தான்னு சொல்லக்கூடாது. வாய்ப்பு குடுத்தாரு. இத நம்ம மறுக்க முடியாது. ஆனா இத அவர்கள் நினைக்கிறார்களா அப்படின்னு கேட்டா, அனிருத் நினைக்கிறாரு. ஆனா சிவகார்த்திகேயன் அவர்கள் இதோட இருக்காரான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆம். அது வந்து அவரு தான். அதுக்கு வந்து அவரு தான் பதில் சொல்லணும். கண்டிப்பா பதில் சொல்லுவாருன்னு நம்புவோம். அது மட்டும் இல்லாம சொன்ன மாரி இந்த ஐடி விங்லாம் செயல்படுது அப்படின்னு சொல்றீங்க. என்னன்னு தெரியல. இது வந்து பொருளாதார இந்த கேளிக்கைங்கிறது கேவலமா போய்க்கிட்டு இருக்கு. இந்த திரைப்படத்துறைங்கிறது ரொம்ப கேவலமா போய்க்கிட்டு இருக்கு. என்ன சொல்றது? ஒரு நல்ல படம் வந்தா மக்கள் கொண்டாட போறாங்க. ஆனா அதுக்காக கமர்ஷியலா பண்றது, தக் லைஃப் படம் மாரி காசு குடுத்து மக்கள வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து படம் ஆஹா! ஓஹோங்கிறது, படத்துல போய் பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. இந்த மாரிலாம் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நடிகைய அரசியல் காரணமாகவோ, இல்லன்னா தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு காரணமாகவோ டவுன் ப்ளே பண்றது, இதெல்லாம் கேவலமான செயலு. ஒரு நல்ல படம் எடுக்கணும். கலைய ரசிச்சு பண்ணணும். அது நல்லா இருந்தா மக்கள் கொண்டாட போறாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலியோ, குட் நைட் மாரியோ மக்கள் கொண்டாட போறாங்க. கேவலமா இருந்தா காரி துப்ப போறாங்க. கங்குவா மாரியோ, தக் லைஃப் மாரியோ இல்ல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த முடிஞ்ச அளவு என்னோட அட்வைஸ் வந்து இந்த அஜித் மாரி தான். அஜித் அண்ணன் மாரி தான் நான் சொல்லணும். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த கேளிக்கைகள கொஞ்சம் தள்ளி வைங்க. ஒரு 3 மணி நேரம் பார்க்குறீங்களா, அதோட நிப்பாட்டிக்கோங்க. இவைங்க சண்டைக்குள்ள போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ரொம்ப கலீஜா இருக்கும். சரியா? அதனால நம்ம வந்து இவைங்களுக்கு பிரச்சனைக்குள்ளேயே போக்கூடாது. செவனேன்னு இருந்தோமா, செவனேன்னு போனோமான்னு இருக்கணும். அதான் நமக்கும் நல்லது, அவைங்களுக்கும் நல்லது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ம்.